நிச்சயமாக பானு, தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். இந்தியா முழுவதும் 76வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் இன்று காலை 7 மணிக்கு அட்டவணைப்படி 7 மணிக்கு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களின் அடிப்படையில் தேசிய கொடி ஏற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் 7 மணிக்கு கொடி ஏற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அனைவருக்கும் அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டிருந்தது. திருநெல்வேலி மாநகராட்சியின் ஆணையாளர் சுகபுத்திரா அரை மணி நேரம் 7:30 மணிக்கு வந்ததால் கொடி ஏற்றும் நிகழ்வு 30 நிமிடங்கள் தாமதமானதால் அனைத்து தரப்பினரும் அதிருப்தி அடைந்தனர். பானு, அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருந்த நேரத்தின்படி தேசிய கொடி ஏற்றப்பட வேண்டும், அதற்குரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்ற நிலையில் ஆணையாளர் 30 நிமிடங்கள் தாமதமாக வந்ததனால் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு 7 மணிக்கு பதிலாக 7:30 மணிக்கு நடைபெற்றது. அனைவரையும் அதிருப்தி அடைய வைத்துள்ளது. பானு, இது குறித்து மாநகராட்சி ஆணையாரை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது நான் வருகிறேனா என கேட்கிறீர்களா என நம்மிடம் கேட்டார். பின்னர் அவர் நமது இணைப்பை துண்டித்து விட்டார். பின்னர் 30 நிமிடங்கள் தாமதமாக வந்து தற்போது தேசிய கொடி ஏற்றப்பட்டு விட்டது. தேசிய கொடிக்கு உலகம் முழுவதும் அவரவர் தேசிய கொடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை திருநெல்வேலி மாநகராட்சியில் கொடுக்கப்படாதது அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது, வேதனையையும் ஏற்படுத்தி உள்ளது. பானு, இது காலையில் உள்ள நிலவரம். இவர் வருவதற்காக மேயர், துணை மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் என அழைக்கப்பட்டிருந்த அனைவரும் 30 நிமிடம் காத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பானு.